தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள் என உரிமை கோரும் கேரளாவை சேர்ந்த சுனிதா என்ற பெண் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் மகள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சுனிதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதம் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் பிறந்தவுடன் அம்மாவுக்கு தெரியாமல் தந்தை தன்னை ரகசியமாக கேரளாவிற்கு அனுப்பி வைத்ததாகவும் தனது 18 வயதில் DNA பரிசோதனை செய்து தான் மகள் என்பதை உறுதிப்படுத்தியதாக கூறியவர் தனது பெற்றோர் குறித்த ரகசியத்தை சூழ்நிலை காரணமாக வெளிப்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா 2016 செப்டம்பர் 22 அன்று போயஸ் கார்டனில் தனது தாயை டிடிவி தினகரன், இளவரசி மற்றும் சசிகலா ஆகியோர் கொலை செய்ததை தான் பார்த்ததாக கூறியவர் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர் தனது அம்மாவின் கொலையை கண்டதிலிருந்து தன்னால் தூங்க முடியவில்லை என்றும் அவரே தன்னை உண்மையை வெளிப்படுத்த வற்புறுத்துவது போல் உணர்ந்ததாக தெரிவித்தவர் அந்த நோக்கோடு டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்திக்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் டெல்லி வந்த தன்னிடம் இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு செயலாளர் பிரதமரிடம் இதுகுறித்து புகார் அளிக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இங்கிலாந்தில் சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்துக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது. ஜூட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் விமானி கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். அவர்கள் விமானத்தை உடனடியாக தரையிறக்குமாறு அறிவுறுத்தினர். எனவே விமானத்தை அவசரமாக விமானி தரையிறக்க முயன்றார். ஆனால் அதற்குள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. மேலும் தீப்பிடித்தது. இதற்கிடையே அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர். அவர்களின் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மாசசூசெட் மாகாண பகுதியில் பால் ரிவர் நகரில் உள்ள ஒரு மருத்துவ காப்பகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அப்போது காப்பகத்தில் சிக்கி தவித்தவர்கள் அலறிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறங்கி அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். காப்பக கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கி இருந்தவர்களை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். இருப்பினும் 9 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீ விபத்து குறித்து உள்ளூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புதின் இனிக்க பேசுகிறார், அதே நேரத்தில் குண்டும் போடுகிறார் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் உடனான போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவிற்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் இது தொடர்பாக பேசியுள்ள டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போரை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பதாக கூறுகிறார். பகலில் இவ்வாறு இனிக்க பேசும் அவர் இரவில் உக்ரைன் மீது குண்டு போடுகிறார், இது சரியல்ல என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் உக்ரைன் உடனான போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் அவகாசம் தருவதாகவும் அவ்வாறு நிறுத்தாவிட்டால் 100% வரி விதிக்கப்படும், மேலும் கடுமையான பொருளாதார தடைகளும் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கனடாவில் நடந்த ஜெகநாத ரத யாத்திரையில் பக்தர்கள் மீது முட்டை வீச்சு நிகழ்த்தப்பட்டதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கனடா டொரண்டோவில் நடைபெற்ற ஜெகநாத ரத யாத்திரையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களை குறிவைத்து முட்டை வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் வெறுக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து கனடா அதிகாரிகளிடம் இந்தியா புகார் அளிக்கும், இதுபோன்ற இழிவான செயல்கள் வருந்தத்தக்கவை என்றும் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.